குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஹெட்ல இருக்க வீக்கம் குறையிற மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி உருட்டியாச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆளு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இப்ப நம்ம அழலாமா அழக்கூடாதுன்றதுல குளிக்க போறேன், பிள்ளைல தொட்டிலாட்டி பாத்துக்கோ. சட்டுன்னு அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பட்டுன்னு நான் குழந்தைய தூங்க வச்சனால நானும் ஒய்ஃபோட அக்கா குழந்தை 3 பேரும் மளிகை கடைக்கு கிளம்பிட்டேன். எனக்கு ஒரு கேள்விங்க, மாசம் உங்க வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க மளிகை பொருட்களுக்கு மட்டும்? நமக்கு ஒரு 3500 இருந்து 8000 வரைக்கும் ஆகும். உங்க கணக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தோடனே குழந்தைக்கு ஆன்லைன்ல டாய்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு வலுவான பில்லு உள்ள போதுட்டோ, என்ன பண்ண போறோமோ. அவங்களுக்கும் ஆஃபர் ஏதாச்சும் ஃபீடிங் ட்ரெஸ் இருக்கான்னு பாத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாவே என்னோட வைஃப் ஃபேசஸ் கனடா ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. 2025 ஓட வைரல் மேக்கப் ப்ராடக்ட்ஸும் இதுதான். ஜஸ்ட் ஃபியூ மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸை வச்சு ஒரு ஃபெஸ்டிவ் வைப் கொண்டு வந்துடலாம் இந்த ப்ராடக்ட்ஸால. ஃபர்ஸ்ட் இந்த வைரலான ஸ்ட்ரோப், ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரோப் கிரீமை மட்டுமே மேக்கப்புக்கு லேயர் 1 நீங்க போட்டாலே செம்ம க்ளோவா இருக்கும். இப்போ ரீசெண்டா கிறிஸ்மஸ் நியூ இயர்க்குலாம் நாங்க வெளியே போயிருக்கும் போது இந்த மேக்கப் தான் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. ரெண்டாவது இந்த 3-in-1 ஃபவுண்டேஷன் தான். இது நம்ம ஸ்ட்ரோப் கிரீம் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம கலருக்கு ஏத்த ஒரு ஷேடை இது அழகா கொடுக்கும். அப்பதானே மேக்கப் அடிச்ச மாதிரி இல்லாம ஜென்ட்லா காட்டும். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த கம்ஃபி வாவ் மேட் தான். இந்த கம்ஃபி வாவோட ஷேட் ரொம்ப அட்டாக் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் ஜென்ட்லாவே இருக்கு. தேவைப்பட்டா இதை மல்டிபர்பஸாவும் யூஸ் பண்ணலாம். லிப்ஸ்க்கு ஷேட் கொடுக்குற மாதிரி ஃபேஸ்க்கு இது யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல குயிக்கான ஒரு மேக் ஓவர் கிடைச்சிரும். வழக்கம் போல இந்த பர்பிள் ஆப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த என்டையர் காம்போவை இந்த வீடியோலயும் டேக் பண்ணிருக்கேன். அப்ப நாங்க அப்படியே உத்தரவு வாங்கிட்டுங்களா?